ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேரலை போற்றி. நேர்களுக்கு வணக்கம். 12 ராசி நேர்களுக்கு வணக்கம். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, சிம்மம், துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 12 ராசி நேர்களுக்கும் 27 நட்சத்திரத்து நேர்களுக்கும் வணக்கம். ஏப்ரல் 8ஆம் தேதி பங்குனி 25 புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவில் நட்சத்திர பலன்களும் சொல்கிறேன், ராசி பலன்களும் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளுமே தெய்வம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு யோகத்தை கொடுக்குது. 27 நட்சத்திரத்தில் ஒரு 9லிருந்து 12 நட்சத்திரத்துக்கு ராஜயோகம் இருக்கும். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அன்று நல்ல விதமாக இருக்கும், மன மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்ப நிகழ்ச்சிகள், உத்தியோகம், தொழில், வியாபாரம், வணிகம் எல்லாமே சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வர வேண்டிய வாராக்கடன்கள், பணப்பழக்கம் எல்லாம் தாராளமாக இருக்கும். பணப்பழக்கம் உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஆர்கனைசேஷன், அலகேஷன், கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 1000மோ லட்சமோ கோடிகளோ பெருகும். ஸோ இன்று கோடீஸ்வரன் யார், ஏப்ரல் 8ஆம் தேதி யாருக்கு கோடிகள் அடிக்கும், அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்குண்டான லக்கி பலன்கள், லக்கி நம்பரை சொல்கிறேன், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நட்சத்திர பலன்களும் ராசி பலன்களையும் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் புது தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார் இது மாதிரி விஷயங்க நீங்கள் சொல்லுங்கள் சார், நாங்கள் விருப்பப்படுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் சொல்லுவேன். சரியா நேர்களே? இந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் பதிவு பண்ணுவேன். இப்போ ஏப்ரல் 8ஆம் தேதி பஞ்சாங்கத்தை பார்த்தோம்னா 8/4/2026 பங்குனி 25 புதன்கிழமை. திதி சஷ்டி திதி தான். சாயந்தரம் 5:48 வரைக்கும் இருக்குது. முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பு. தேய்பிரை சஷ்டி. நட்சத்திரம் மூல நட்சத்திரம் 4 முழுக்க இருக்குது. கீழ் நோக்கு நாள் தான். ஓகே நேயர்களே, இதுதான் பஞ்சாங்கம் அமைப்பு. இப்போ 27 நட்சத்திரத்தில் ஒரு 12 நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த நட்சத்திரத்தின் முதல் நான் வருஷப்படுத்துகிறேன். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருகசிரிசம், சித்திரை, அவிட்டம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த 12 நட்சத்திரத்துக்குமே ஏப்ரல் 8ஆம் தேதி உன்னதமான உயர்வான யோகமுள்ள நாளாக பார்க்கப்படுகிறது. தெய்வம் தந்த ராஜயோக நட்சத்திரங்கள் இந்த 12 நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவு திருப்தியாக இருக்கும். சரியா? நீங்கள் தொழில் வியாபாரம் பண்ணிங்கன்னா லட்சக்கணக்கில் வரும். பெரிய மல்டி லெவல் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கோடிக்கணக்கில் கிடைக்கும். ஒரு சாதாரண பெட்டி கடை வச்சுருக்கிறீங்க, ரோட்டோர வேலை பார்க்குறீங்க, ஒரு தெருவு கடையில் வேலை பார்க்குறீங்க, சின்ன சின்ன வேலை பார்க்குறீங்க, கூலி வேலை பார்க்குறீங்கன்னா 100 கணக்கில் 1000 கணக்கில் வரும். சரியா? விரலுக்கேற்ற வீக்கம். ஏப்ரல் 8 12 நட்சத்திரங்கள் ராஜயோகமுள்ள நட்சத்திரங்கள். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருகசிரிசம், சித்திரை, அவிட்டம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இப்போ இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட நம்பர், அதிர்ஷ்ட தேவதை எல்லாத்தையும் சொல்கிறேன். அதிர்ஷ்ட தேவதைங்கிறது வழிபட வேண்டிய தெய்வம். அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டோம்னா அன்றைக்கி நமக்கு யோகம் நல்லபடியாக இருக்கும். பிரச்சனை தீர்ந்துடும், தொட்டக்காரியம் தொடங்கும். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நீங்கள் அன்னை ஆதிபராசக்தியை வழிபாடு பண்ணணும். அம்மன் வழிபாடு சிறப்பை தரும். உங்களுக்கு லக்கி நம்பர் 2ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட கலர் ஒயிட் கலர். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட எண் லக்கி எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. மிருகசிரிசம், சித்திரை, அவிட்டம். அதிர்ஷ்ட தேவதை அன்னை மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் ஒயிட். லக்கி நம்பர் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. ஆயில்யம், கேட்டை, ரேவதி. லக்கி நம்பர் 3. அதிர்ஷ்ட தேவதை சிவபெருமான். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். ஓகே நேயர்களே, இந்த 12 நட்சத்திரத்துக்குமே கொஞ்சம் அந்த யோகா பலன்களை சொல்லியிருக்கிறேன். இந்த 12 நட்சத்திரத்துக்குமே நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, இந்த 12 நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சில குறிப்பிட்ட விஷயத்தில் நல்ல சக்ஸஸ் ஆகும். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இவங்களுக்கு எந்த வகையில் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா, மனதால் நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் பெண்கள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். டிஃபன் சென்டர், ஹோட்டல், போர்டிங் அண்ட் லாட்ஜிங், காய்கறி மார்க்கெட், பழக்கடை, ஜூஸ் கடை, சென்டர் கடை, பெண்கள் அலங்கார பொருட்கள், கலைப்பொருட்கள் இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். தண்ணி கேன் சப்ளை பண்ணுறவங்க, மீன்பிடி தொழிலுக்கு போகிறவங்க, இறால் பண்ணை வச்சுருக்கிறவங்க, சீசோரில் வேலை பார்க்குறவங்க, கடல் பயணம் செய்கிறவங்க, கப்பலில் வேலை பார்க்குறவங்க, ஹார்பரில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம் கணக்கு வழக்கு நல்லாயிருக்கும். சயின்ஸ் சம்மந்தப்பட்ட வேலை நல்லாயிருக்கும். சொல்லிக் கொடுக்குற டீச்சர், வாத்தியார், வக்கீல், அதுபோக நிறைய சொல்லலாம். கம்ப்யூட்டர், ஆடல், பாடல், இயல், இசை, நாடகம், இசைக்கருவி மீட்டுறவங்க,
கைவினைப் பொருட்கள் செய்கிறவங்க, கைத்தொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதில் என்ன, அந்த தொழிலில் நல்ல வருமானம் இருக்கும். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் கலைத்துறை, சின்னத்திரை, வெள்ளித்திரை, திரைப்படம், அதுபோக வந்து ஆர்னமெண்டல், அழகிய பொருட்கள், சிற்பக்கலை, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். பொழுதுபோக்கு அம்சமுள்ள விஷயங்கள், கேளிக்கை நிகழ்ச்சிகள், உல்லாச விடுதிகள், இப்படி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். திருமண மகள், இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகம் இருக்கும். ஆயிலியம் கேட்ட ரேவதி, கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். ஃபினான்ஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பணம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். காரியம் சம்மந்தப்பட்ட பேங்கர்ஸ், நகைக்கடை வச்சுக்கிறவங்க, வட்டி கொடுத்து வாங்குறவங்க, ஃபினான்ஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு ஏற்றம் இருக்குது. பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. கையில் காசு பணம் இருக்கும். ஆலய வழிபாடு, கோயில் வழிபாடு சிறப்பை தரும். ஓகே நேயர்களே, இந்த 12 நட்சத்திரத்துக்குமே நல்லாயிருக்கும். அதுக்குண்டான பலன்களை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இப்போ மற்ற நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்கும் அதையே சொல்லணும்ல. மற்ற நட்சத்திரம் அசுபதி, மகம், மூலம். அசுபதி, மகம், மூலம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் சிரமம் இருக்கும். வெயிலில் ரொம்ப அலையாதீங்க. தலை சுத்தல் இருக்கும். தலைவலி வரும். சரியா? கொஞ்சம் மனக்லேசம் இருக்கும். கூலி வேலை பார்க்குறவங்க, கட்டட வேலை பார்க்குறவங்க, சப்கான்ட்ராக்ட் ஒர்க் எடுத்து செய்கிறவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, வேன் டிரைவர், ஆட்டோ டிரைவர், கிளீனர், இவங்களுக்கெல்லாம் யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது. அதுபோக ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கிறவங்க, பெயிண்ட் கடை வச்சுருக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா? இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இரும்பு ஒர்க் பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும். ஸ்டீல் சம்மந்தப்பட்ட பொருட்கள், பழைய பொருட்கள், அதுபோக வந்து ஹவுஸ் கீப்பிங்கில் இருக்கிறவங்க, துப்புரவு பணியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் மிக நல்ல யோகமான நாளாக இருக்கும். இருப்பினும் வீண் அலைச்சல் இருக்கும். பொருட்களை பந்துசாக வச்சுக்கணும். பொருட்கள் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? எந்த ஒரு காரியத்தையும் புதுசாக செய்ய வேண்டாம். இறை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். காலையிலேயே ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிடுங்க. இல்லைன்னா ராம மந்திரத்தை சொல்லுங்கள். அதிர்ஷ்ட கலர் உங்களுக்கு வந்து ஸ்கை ப்ளூ. அதிர்ஷ்ட நிறம் வந்து மேற்கு திசை. அடுத்து வந்து பரணி, பூரம், போராடம். பரணி, போராடம் கொஞ்சம் அசம்பந்தமாக தான் இருப்பீங்க. ஆலய வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. காலையிலே விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. விநாயகரோட மந்திரத்தை சொல்லுங்கள். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்டவங்க, அறநிலை சம்மந்தப்பட்டவங்க, கோயில் உலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மத போதகர்கள், மத சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, சர்ச்சில் இருக்கிறவங்க, மாஸ்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் உடல்நல பிரச்சனை இருக்கும். மனதில் கலகம் இருக்கும். ஆண் பெண் இருபார்கள்கிட்ட கவனமாக பழகுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாச்சும் பிரச்சனை வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சாதுக்கள் தரிசனம், கோயில் உலகத்துக்கு போயிட்டு அங்குள்ள சாமியார்கிட்ட தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பரணி, பூரம், போராடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேயர்களே? யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் பேசிக்க வேண்டாம். பொருள்களில் கவனமாக இருக்கணும். உங்கள் உடைமைகள், ஐடி கார்டு, ரேஷன் கார்டு, ஏடிஎம் கார்டு, இதிலெல்லாம் கவனமாக வச்சுக்கணும். அடுத்து வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம் கவனமாக இருக்கணும். சரியா? வீண் செலவு இருக்கும். மறைபொருள் வெளிப்படும். சரியா? மனதுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுவீங்க. டிரான்ஸ்பரன்சியாக இருக்க மாட்டீங்க. மனதுக்குள்ளே ஏதோ ஒரு ஏக்கத்தாக்க இருக்க தான் செய்யும். இருப்பினும் வந்து சில பேருக்கு வந்து தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திடீர் லக்கு அடிக்கும். 2 தொழில் பண்ணுறவங்க, அது சில பேர் இப்போ கவர்மெண்ட்லேயே வேலை வைப்பாங்க, அப்புறம் சாயந்தரம் வந்து ப்ரைவேட்டாக வேலை வைப்பாங்க. இப்படி 2 தொழில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஓரளவு லாபம் இருக்கும். இருப்பினும் வீண் செலவு வரும். கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு மேலே ஒரு வெறுப்பு இருக்கும். கெட்டவரோட சவாசம் இருக்கும். நம்ம நல்லா இருந்தாலும் யாராச்சும் வந்து நம்மளை இழுத்துட்டு போயிடுவாங்க, பிரச்சனையில் சிக்க வச்சுருவாங்க. அதனால் திருவாதிரை, சுவாதி, சதயம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். மனதில் வீண் மனஸ்தாபம் இருக்கும். அலைச்சல் இருக்கும். பொருட்கள் மேலே கவனமாக இருக்கணும். சரியா நேயர்களே? அதனால் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களும் கொஞ்சம் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் கோஷ்டி பூசல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தேவிஸ்ரீ கருமாரியம்மனை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்ட கலர் வந்து கருப்பு கலர். அதிர்ஷ்ட நிறம் தென்மேற்கு. ரைட் நேயர்களே? அடுத்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி கொஞ்சம் உஷ்ட நிலையில் இருப்பீங்க. பெரியன வேலை பார்ப்பீங்க. தன்னை மற்றவங்க மதிக்கணும்னு ஒரு ஹெட் வெயிட்டில் இருப்பீங்க. அதை தவிர்த்துருங்க. தன்னை போல் பிறரை நினைங்க. சில பேருக்கு வெயில் தாக்கத்தால் தலைவலி இருக்கலாம். மனதுக்கு உள்ள சில தயக்கம் இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கிற சூழ்நிலை பிடிக்காமல் எங்கேனாச்சும் வெளியே சுற்றிட்டு வரலாமா அப்படின்னு 4 இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. சண்டை சச்சரவுகள் இருக்கும். யார்கிட்டையும் கவனமாக பழகுங்க. இருப்பினும் முயற்சி வெற்றி தரும். தேவைக்கு பணம் இருக்கும். பணப்புழக்கம் நல்லா இருக்கும். முயற்சி நல்லா வெற்றி இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரிகிட்ட அனுசரித்து போங்க. ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. தகப்பன் வழியில் சில பெருமைகள் இருக்கும். சரியா? அப்பா வழியில் பெருமையாக இருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா? தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. என்ன தான் என்ற அகங்காரம் இருக்கும். அதை மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 8ஆம் தேதி நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. பூசம், உத்திரட்டாதி, அனுஷம் இவங்களுக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னா, இவங்க கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. சரியா? டென்ஷனாக இருப்பீங்க. உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. கோபப்படாதீங்க. பொறுமையாக கேளுங்க. மற்றவங்க சொல்லதை கேளுங்க. எடுத்தோடனே படக்குன்னு பேசிடாதீங்க.
சரியா? பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு ஊக்கம் இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, நிறைய சம்பாதிக்கணும், இன்றைக்கி நிறைய அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸாக இருப்பீங்க, அலைச்சல் இருக்கும். ஆனால் நல்லது ஒரு காரியம் பண்ணுவீங்க, மற்றவங்களால் முடியாத காரியத்தை நீங்கள் நல்லபடியாக சிறப்பாக முடிச்சு கொடுப்பீங்க. இருப்பினும் பிறருடைய உதவி தேவைப்படும், சரியா? மற்றவங்க கையை எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும், கவனமாக இருங்க. உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடு சாப்பிடாதீங்க, பரோட்டா, சிக்கன், பர்கர், தேவையில்லாத சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு உடல்நலத்தை கெடுத்துக்காதீங்க. சில பேருக்கு காய்ச்சல் வரலாம், வயிற்றுப்போக்கு வரலாம், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சகோதர விஷயத்தில் அனுசரித்து போங்க, சகோதரர்கிட்ட மன வருத்தம் வரலாம், சரியா நேயர்களே? அதனால் பூசம், மனுஷம், முத்திரட்டாதி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ரத்த சம்மந்தப்பட்ட பிணியில் இருக்கிறவங்க டயத்துக்கு மாத்திரை எடுத்துக்கோங்க, சரியா? ரத்த கொதிப்பு, ரத்த சர்க்கரை, தைராய்டு பிரச்சனை, இப்படி நிறைய இருக்குது பார்த்தீங்களா? பிளட் கம்ப்ளைண்ட், ஹீமோகுளோபின் குறைஞ்சவங்க, இவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரியா? அதில் சில பிரச்சனை வரலாம், டயத்துக்கு மாத்திரை எடுத்துக்கோங்க. ரிலாக்ஸாக இருங்க, சரியா? ரிலாக்ஸ், பொறுமையாக இருங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட கலர் சிகப்பு, அதிர்ஷ்ட திசை தெற்கு. ஓகே நேயர்களே, 27 நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டேன். எது நட்சத்திரம் விடுபட்டு போச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, பலன் சொல்கிறேன். இப்போ ராசிக்கு சொல்லுவோம். ராசிக்கு எல்லோரும் சொல்கிறது தான் நம்மளும் சொல்லுவோம். ராசிக்கு மேச ராசிக்கு பண வரவு இருக்குங்க. மேச ராசிக்கு பண வரவு இருக்குது. 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். கேது சாரத்தில் போகிறாரு. கேது சூரியன் வீட்டில் இருக்கிறனால நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 4, 5 கூடிய 9ஆம் இடத்துல இருக்கிறனால குடும்பத்தில் தாய் தப்பனுடைய ஆதரவு இருக்கும், எனக்கும் நல்லா இருக்கும், சரியா? பேர் போல் அந்தஸ்து நல்லா இருக்கும், நல்ல வருமானம் நல்லபடியாக வரும், விவசாய பலிதம் இருக்கும், வீடு மனை வண்டி வாகனம் வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். பில்டிங் கான்ட்ராக்டர், கட்டட கான்ட்ராக்டர், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. எளிய சகோதர விஷயத்தில் நல்லாயிருக்கும். உங்கள் உடன் பிறந்த தம்பி தங்கச்சியால் ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். அவங்க உங்களுக்கு கொடுத்து உதவுவாங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கலை சம்மந்தப்பட்டவர்கள் நல்லாயிருக்கும். கலை, இயல், இசை, நாடகம், கலை, திரைப்படம், சின்னத்திரை, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேசராசியில் நல்லாயிருக்கு. வாட்டர் பேபி மேசராசிக்கு ஒரு வரவான நாள், பண வரவு நல்லாயிருக்கும், சரியா? அது பணமாக வரலாம், பொருளாக கூட வரலாம். ஸோ மேசராசிக்கு ஒரு வரவு நிகழ்ந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது. சில நேரத்தில் ராசிக்கும் நல்லாயிருக்கும், நட்சத்திரத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நட்சத்திர பலன்கள் சொல்லிட்டு இப்போ ராசி பலன் சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து கேட்கும்போது நட்சத்திரத்துக்கு நல்லா சொல்லியிருப்பேன், ராசிக்கு நல்லா சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும், சரியா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ரோகிணி, அஸ்தம், திருவோணத்துக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன். அந்த நட்சத்திரம் வரும், ரிஷபத்துக்கு வரும், சரியா? ரிஷபத்துக்கு நல்லா இருந்துச்சுன்னா அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு சூப்பராக நல்லாயிருக்கும். அதாவது ஒரே நேரத்தில் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் யோக பலன், அந்த கிரகங்கள் யோகத்தை கொடுத்துச்சுன்னா அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. அந்த நட்சத்திரம் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் நட்சத்திரமாயிரும், அதிர்ஷ்டமுள்ள நட்சத்திரமாயிரும், சரியா? ஸோ பலன்கள் 2 விதமாக பிரிக்கப்படும். ராசிக்குன்னு ஒரு பலன் வரும், பொதுவான பலன் வரும். நட்சத்திரத்துக்கு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு பலன் வரும். ஸோ போதி ஜோதிடத்தில் என்றைக்குமே நான் கொஞ்சம் நுட்பமாக நாலு கிழமை, நட்சத்திரம், திதி, கரண, யோகம் எல்லாத்தையும் பார்த்து தான் பலன்கள் சொல்வேன். பொறுமையாக பாருங்கள். அனைவரும் வரவேற்பு கொடுங்க, லைக் பண்ணுங்கள். ரைட் நேர்களே, அடுத்து ரிஷபத்துக்கு தொட்டக்காரியம் தொடங்க காரிய அனுகூலம் இருக்கும். எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடம் வழுக்குது, சரியா? 3 கூடியவன் சாரத்தில் போகிறது மிகச்சிறப்பு தான், சரியா நேர்களே? நல்ல விதமாக இருக்கும். 3 கூடியவன் 10ஆம் இடத்துல இருக்கிறான். முயற்சி, எந்த அளவுக்கு தொழில் வியாபாரத்தில் முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குருச்சந்திர யோகம், கஜகேஸ்வர யோகம். எதிர்ப்புகளால் தோஷம் பண்ணிடுவீங்க, எதிரில்லாத எந்த பிரச்சனையும் இருக்காது, பகையை விரட்டிடுவீங்க, எதிர்ப்புகள் இல்லாமல் இருப்பீங்க, சரியா நேர்களை? கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும், இணக்கமாக இருப்பீங்க, மனதில் ஒரு தெளிவு இருக்கும், சரியா நேர்களை? ராசிக்கு கேந்திரத்தில் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால காரியம், தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்கும். தொழில், வியாபாரம், ட்ரேடிங், ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மிதுன ராசிக்கு ரிஷப ராசிக்கு நல்லா இருக்குது, நல்ல எஃபெக்ட் போடுங்க, நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு மெனக்கிடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வகை சூடுவீர்கள். அடுத்து மிதுன ராசிக்கு எப்படி சார் இருக்குது? மிதுன ராசிக்கு நல்லா தான் இருக்குது, சரியா நேரலை? மிதுன ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. இருப்பினும் அலைச்சல் அதிகமாக இருக்கும், ஓய்வு எடுங்க, எனக்கும் நல்லா இருக்கும், சரியா? பணப்புழக்கம் இருக்கும், குடும்பத்தில் பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருக்கும், கையில் காசு பணம் தாராளமாக இருக்கும், சரியா நேர்களே? அலைச்சல் திருச்சியில் குறைச்சிக்கோங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 5ஆம் இடம் வளர்க்குது, சரியா? 5ஆம் இடம் வளர்க்குறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க. பிள்ளைகள் சில நேரம் கொஞ்சம் சேட்டப்படலாம், பிள்ளைகளால் சில தொந்தரவுகள் வரலாம். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், குலதெய்வத்தோட அருள் இருக்கும். ஸோ மிதுன ராசிக்கு கொஞ்சம் ஓவர் லோடு இருக்கும், ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும், வேலையும் சரி தொழிலும் சரி, அதில் கொஞ்சம் கூடுதல் பணிச்சுமை இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டிங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது, சரியா? கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்.
பொறுமையாக இருக்கணும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து கடகராசி. கடகராசிக்கு எப்படி சார் இருக்குது? கடகராசிக்கு வந்து 2 கோடிவன் சாரத்தில் போகிறாரு. ராசியாதிபதி 2 கோடிவன் சாரத்தில் போகிறதுனால குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும், பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா இருப்பாங்க. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் இப்போ எக்ஸாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனுவல் எக்ஸாம் நடக்குது, 15ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அதனால் நல்லா படிப்பீங்க, நல்லா பரீட்சையில் நல்லா எழுதுவீங்க, மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. 10த்துக்கெலாம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. பிலோ 10த்துக்கெல்லாம் இப்போ எக்ஸாம் நடந்துகிட்ருக்குது, ஆனுவல் எக்ஸாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும், நல்லா படித்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் ஒரு நல்ல இணக்கம் இருக்கும், தனிப்பட்ட முறையில் நல்ல ஒரு உயர்வாக ஃபீல் பண்ணுவீங்க, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சுப விரயம் இருக்கும், சரியா? சுப விரயம் இருக்கும், தவிர்க்க முடியாது. அப்பா வழி உறவு முறைகள் இல்லைனா அப்பாவுக்கு வந்து எதனா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நல்ல தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க, முயற்சி கை கொடுக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் பேங்க் ஸ்டாஃபில் இருக்கிறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, அரசாங்கத்தில் வந்து கஜனாவில் இருக்கிறவங்க, அரசு கருவூலத்தில் இருக்கிறவங்க, நிதி மேலாண்மையில் இருக்கிறவங்க, ட்ரஸ்ட்டில் இருக்கிறவங்க, பணம் சம்மந்தப்பட்ட புழக்கம் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ கடகராசிக்கு வந்து ஒரு உன்னதமான உயர்வான நாளாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து சிம்மம். சிம்மத்துக்கு வந்து அலைச்சல் அதிகமாக இருக்கும், சரியா? அலைஞ்சி திருந்து தான் வேலை பார்க்கணும். இருப்பினும் ராசிக்கு 11ஆம் இடம் வலுக்குது, லாபம் இருக்கும். சரியா நேயர்களே? லாபம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் விரயத்தோடு தான் லாபம் இருக்கும். லாபம் வேணும், காரியத்திலையோ தொழிலையோ லாபம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் அலைஞ்சி திருந்து நீங்கள் செயல்படணும். சரியா நேயர்களே? 5ஆம் இடம் வலுக்குது, பஞ்சமஸ்தானம் வலுக்குது, அதிர்ஷ்டம் இருக்குது. 11ஆம் இடமும் வலுக்குது. 5, 11ஆம் இடங்கள் வலுக்கிறது நல்ல அமைப்பு தான். லாபம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரியா நேயர்களே? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிநாதன் வலுப்படுறதுனால நல்லா இருப்பீங்க, தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க, குடும்ப கௌரவத்தை நிலைநாட்டுன்னு இருப்பீங்க. அப்பாவுடைய தொழில் எடுத்து செய்கிறவங்க, தகப்பன் வழி தொழில், பரம்பரை தொழில், பாரம்பரிய தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். இருப்பினும் சிம்மராசி நேயர்களுக்கு உடல் சோர்வு இருக்கும், சரியா? அதிக உஷ்ணம் உடலுக்கு ஆகாது சொன்ன மாதிரி உடம்புல உஷ்ணம் பித்தம் அதிகமாகி சில பேருக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் இருக்கும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ரொம்பவும் அலைஞ்சு தெரியாதீங்க. மதிய நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, குளிர்ச்சியான பானங்களை சாப்பிடுங்க, உடலுக்கு நல்லது, சரியா? உஷ்ண சம்மந்தப்பட்ட பதார்த்தங்கள்லாம் தவிர்த்துருங்க. பொதுவாக இந்த சம்மர் நேரத்தில் எண்ணெய் பலகாரத்தெல்லாம் தவிர்த்துடணும். நான் சில ராசிகளுக்கு சொல்லும்போது அவங்களாம் நீங்கள் தவிர்த்துருங்க. ஏன்னா திடீர்னு எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ஒத்துலாம் போயிடும், இன்னும் வயிற்று பிரச்சனை வரும், இல்லைன்னா ப்ளட் ப்ரெஷர் ஏறிடும். சில பேர் இந்த கடையில் போடுற பிளாட்பாரத்தில் போடுற பச்சி ஈச்சி வாங்கி தின்றுவாங்க. அதில் எண்ணெய் நல்ல எண்ணெயாக இருக்காது, சரியா? அது வந்து ஹைஜீனிக்காக இருக்காது. ஸோ அப்படி சாப்பிட்றது தான் உடல் உபாதை ஆயிரும். அதோட எஃபெக்ட் எப்போ தெரியும்னா பகலில் தெரியாது, நைட்டில் தெரியும். நைட்டில் தூக்கம் வராது. பொதுவாக நைட்டில் தூக்கம் வராத காரணம் வந்து ப்ரெஷர் ஏறிடும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ப்ரெஷர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம் வராது. இத்தனைக்கும் அவங்க டேப்லெட் எடுப்பாங்க, ஆனால் அது வந்து ஒரு லெவலுக்கு மேலே கொஞ்சம் கூடிருச்சுன்னா தூக்கத்தை கெடுத்துரும். இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், உடல் உபாதை அப்படிங்கிறோம். ஸோ சிம்மராசினியர்கள் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். எண்ணெய் பதார்த்தங்கள், நான்வெஜ்ஜு எல்லாத்தையும் கொஞ்சம் சாப்பிட்றதில் கவனமாக இருக்கணும். நான் சாப்பிட வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். இந்த வயதுக்கு மீறி இருக்கிறவர்கள் ப்ளட் ப்ரெஷர், டயாபெட்டிக் பெர்சன், மற்ற கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே நேயர்களே? அடுத்து வந்து கன்னிராசி. கன்னிராசிக்கு நல்லது ஒரு யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் திக்பலம் பெற்று நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. 4, 10ஆம் இடம் வலுக்குது. தாயன்பு இருக்கும், வீட்டில் சந்தோஷம் இருக்கும், குடும்பம் நல்லபடியாக இருக்கும், விவசாயம் பலிதமாகும், தோட்டம் துறவு வச்சுருக்கவங்களும் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், கொடுக்கல் வாங்கல், வட்டி கொடுத்து வாங்குறவங்க, ஃபினான்ஸ் கொடுக்குறவங்க, சீட்டு பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும், வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புலேருந்து நல்ல ஒரு செய்திகள் வரும். கன்னிராசிக்கு ஒரு ராஜயோகம் உள்ள நாளாக பார்க்கப்படுகிறது. இவ்வளோ நேரம் நான் சொன்னதில் வந்து மேசம், கடகம், கன்னி இந்த 3 ராசிக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்குது, சரியா? அடுத்து வந்து துலாம் ராசி. துலாம் ராசிக்கு காரிய அனுகூலம் இருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், பேர் புகழ் அந்தஸ்து நல்லாயிருக்கும், தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பீங்க. சரியா நேர்களே? துலாம் ராசிக்கு வந்து பாக்கியஸ்தானம் வலுப்படுது, அப்பா வழி பெருமைகள் இருக்கும், கோயில் உலகத்துக்கு போயிட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில் கோயில் உலகத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா தெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இளைய சகோதர விஷயத்தில் நல்லா இருக்கும், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரோட அனுசரித்து போவீங்க. உள்ளூரில் வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும், அது உள்ளூர்லேயே வேலை பார்க்குறவங்க, லோக்கல்லே கடை கண்ணி போட்டு வச்சுருக்கிறவங்க, உத்தியோகத்து போகிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக தான் இருக்குது, ஒரு யோகமுள்ள நாளாகவே பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், உத்தியோகத்து போகிறவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, மேலதிகாரியோட பாராட்டிருக்கும், நல்லா ஒரு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். ஸோ உத்தியோகத்துக்கு போகிறவங்க, துலாம் ராசி உத்தியோகத்துக்கு போகிறவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க, பாராட்ட பெறுவீர்கள், பெருமைப்படுவீர்கள். விருச்சிகம் 2ல் சந்திரன் நல்ல அமைப்பு தான், அற்றமஸ்தானம் வலுப்படுது,
எதிர்பாராத பண வரவு இருக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு காரியம் இருக்கும். சரியா நேயர்களே? பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், பேசி பழக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். பின்னணி பாடுகிற, டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, எங்களை போன்ற ஜோதிடர்கள், மீடியாவில் பேசுகிறவங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கும். அதுபோக அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். இன்றைக்கி சாமி கும்பிட்டிங்கன்னா பழிக்கும். ஏப்ரல் 8ஆம் தேதி சாமி கும்பிட்டிங்கன்னா பழிக்கும். என்ன வேண்டுதலை வச்சு சாமி கும்பிட்டீங்களோ உங்கள் பிரார்த்தனை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளப்படும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அட்டமஸ்தானம் வலுக்கிறதுனால தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இருந்த பிரச்சனைகள் தீரும், கடன் கப்புலாம் அடையும், நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. விருச்சிக ராசிக்கு வந்து நல்ல ஒரு மேன்மையான நாளாக பார்க்கப்படுகிறது. நட்புக்கு இலக்கணமாக இருப்பீங்க. நண்பர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும், இணக்கம் இருக்கும், இன்டகிரேஷன் இருக்கும், கோஆப்ரேஷன் இருக்கும். அடுத்து வந்து தனுசு சந்திரன் ராசியில் இருக்கிறாரு. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. பதட்டப்படாதீங்க. இருப்பினும் ராசிக்கு குரு பார்வை, குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம் இருக்குது. நல்ல அமைப்பு தான். போட்டி பந்தயங்கள் இருக்கும், அதில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. போட்டியாளர்களுடைய கை ஓங்கி இருக்கும். இருப்பினும் நீங்கள் அது சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. ராசிக்கு 8 கூடியவன் ராசியில் இருக்கிறதுனால எதிர்பாராத சில பிரச்சனைகள், சிக்கல்கள் வரத்தான் செய்யும். அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் அதில் வந்து வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கும். இருப்பினும் கொஞ்சம் மனத்தடமாற்றம் இருக்கும், கவனமாக இருங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் பொறுமையாக எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா மூல நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. ராசிக்கு 8 கூடியவன் ராசியில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. பணப்பழக்கம் நல்லாயிருக்கும். சரியா நேயர்களே? கொஞ்சம் என்ன சொல்கிறது, எதிர்ப்புக்கு நடுவில் தான் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும். உங்கள் இயல்பாக இருக்க முடியாது. உங்களை சுற்றி ஒரு 4 பேர் 4 விதமான கேள்வி கேட்பாங்க. சரியா? சில பேரை சமாளிக்கிற மாதிரி இருக்கும். உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, தொழில் போனாலும் சரி, போட்டி பொறாமை உங்களை சுற்றி இருக்கும். அதை நீங்கள் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் மெனக்கடணும், பொறுமையாக இருக்கணும். சரியா? பொறுமையாக இருந்தீங்கன்னா அனைத்துமே பெருமையாக முடியும். அடுத்து மகரத்துக்கு நல்ல நாளாக இருக்குதுங்க. மகரத்துக்கு வந்து மிகச்சிறந்த நாளாக இருக்கிறது. சரியா? 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. விரயத்தோடு இருக்கும். சரியா? கொஞ்சம் விரயம் இருக்கும். விரயம் இல்லாமல் சொல்ல முடியாது. ராசிக்கு 7 கூடியவன் 3 12 கூடியவன் பார்வையில் இருக்கிறாரு. அதனால் கணவன் மணி விஷயத்தில் சில ரிஸ்க் எடுக்கணும். சரியா? ரிஸ்க் எடுக்கணும். பார்ட்னர் விஷயத்தில் ரிஸ்க் எடுக்கணும். புரிதல் வளர்த்துக்கணும். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கணும். இல்லைன்னா சிரமமாக இருக்கும். புரிஞ்சிக்க மாட்டாங்க. புரிதல் கம்மியாகிடும். நீங்கள் ஒன்று சொன்னால் உங்கள் ஒய்ஃப் ஒன்று சொல்லுவாங்க. உங்கள் ஒய்ஃப் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. உங்களுக்கு இடையில் வந்து ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கும், கான்ட்ராவர்ஷன் இருக்கும். கவனமாக இருங்க. அதுபோல் வெளி வட்டார தொடர்பு, நண்பர்கள், உத்தியோக ரீதியாக வெளியிலேயே போயிட்டு வந்தீங்கன்னா மற்றவங்ககிட்ட இணக்கமாக இருங்க. சரியா? தெரிந்தவர்கள் கூட கண்டுக்காமல் இருப்பாங்க. அதனால் மனதுக்குள்ளே வந்து ஒரு ஏக்கதாக்கம் இருக்கும். ஸோ மகர ராசினியர்கள் கவனமாக இருக்கணும். 12ல் சந்திரன் சுபத்துவம் மாறாரு. சரியா? 7 கூடியவன் 12ஆம் இடத்துல சுபத்துவம் மாறுறது வந்து கூட்டாளிகள், எதிராளிகள் கை ஓங்கி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கும்ப ராசிக்கு எப்படி பொருளாதாரம் நல்லாயிருக்கும், பண வரவு நல்லாயிருக்கும், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. லாபம் நல்லாயிருக்கும். 2-11 கூடியவன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். பணப்பழக்கம் இருக்கும். ஃபன் ஜாலியாக இருப்பீங்க. மூத்த சகோதர வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும். தொழில் காரியம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். உத்தியோகத்து போகிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேயர்களே? குறிப்பாக அரசாங்கத்தில் இந்த கோஆப்ரேட் ஸ்டோரில் வேலை பார்க்குறவங்க, கூட்டுறவில் வேலை பார்க்குறவங்க, சிவில் சப்ளையர் வேலை பார்க்குறவங்க, ரேஷன் கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உணவு உற்பத்தியாளர்கள், அதுபோக தனியாரில் மார்க்கெட் வேலை, மண்டி, வெங்காய மண்டி, வெள்ளை மண்டி, இப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா, இவங்களுக்கு நல்லாயிருக்கும். பிளானெட் வச்சுருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். தாவரம் வச்சுருக்கிறவங்க, தோட்டம் வச்சுருக்கிறவங்களாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ கும்பராசிக்கு வந்து ஒரு ஏர்னிங் உள்ள நாளாக பார்க்கப்படுகிறது. சரியா? வருமானம் அதிகமாக இருக்கும். சேமித்து வைங்க. சரியா? தேவைக்கு அதிகமாக பணம் வச்சுன்னா கும்பராசி நேர்கள் சேமித்து வைங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். மீனம் கர்மஸ்தானத்தில் சந்திரன் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். காரிய அனுகூலம் இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். காரிய அனுகூலம் இருக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தாய் அன்பு இருக்கும். வண்டி வாகனம், டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக் வச்சுருக்கவங்களும் நல்லாயிருக்கும். ஆயில் அண்ட் கேஸ், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் 6 கூடியவன் சம்மந்தப்படுறதுனால உத்தியோகத்து போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? உத்தியோகத்து நல்லா தான் இருக்கும். என்ன, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் மற்றவங்க கூட அனுசரித்து போகணும். ஒரு டீமாக இருக்கணும். தனியாக இருக்காதீங்க. 4 பேரோடு ஒத்துப்போங்க. வேலை பார்க்குற இடத்துல ஒரு 4 பேர் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா நீங்களும் சரின்ட்டு போயிருங்க. நீங்கள் புதுசாக உங்கள் கருத்தை திணிக்காதீங்க. அது அப்படி இல்லைங்க இப்படின்னு அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஊரோடு ஒத்து போகணும். அது ஒரு நல்ல பழக்கம். இன்றைக்குமே வந்து சில விஷயங்களுக்கு நமக்கு உடன்பாடு இல்லைன்னா மௌனமாக போயிடணும். அப்படி மீனராசி நேயர்கள் மௌனமாக எதையும் கண்டுக்காமல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாகும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நிம்மதி உங்கள் சாய்ஸ். மீனராசிக்கு வந்து நிம்மதி வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதை எப்படி நீங்கள் கையாளணுமோ அதை கையாண்டுக்கிட்டிங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ 12 ராசிக்குமே சொல்லிட்டேன்.
27 நட்சத்திரத்துக்கு சாதக பாதங்களை சொல்லியிருக்கிறேன். 12 ராசிக்கும் சாதக பாதங்களை சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய சொல்லலாம், வீடியோ லென்த் அதிகமாகும். ஒரு நாளைக்கு இவ்வளோ போதும், சரியா? இதுவே ஒரு மோர் தென் எனாஃப். ஏப்ரல் 8 பங்குனி 25 புதன்கிழமை அனைத்து ராசி நேயர்களுக்கும் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகர, கும்ப, மீன ராசி நேயர்களுக்கு எல்லாமல்ல இறைவன், அந்த முருகப்பெருமான், அந்த கந்தசஷ்டி நாயகன், கந்த கடவுள் அனைத்து வளங்களின் நலங்களையும் கொடுப்பான். தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடி ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.